எல்லா பொறுப்போட சிறந்தது செயல் தலைவர். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால அந்த பொறுப்பை கொடுக்கிறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏற்றுனா பிரச்சனையா தீர்ந்து போச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறது. தலைவர் பொறுப்பை தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தாருல்ல, 3 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாரு. இப்போ எனக்கு இந்த வயசுல கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை ஏறேன்னு எனது மனசு சொல்ல, அப்புறம் இந்த மனசையும் கேட்டேன். மனசு சொல்லிச்சு, 96,000 கிராமங்களுக்கு போய் இரவு பகல் என்று பாராமல், காடு மழை என்று பாராமல், உணவை பற்றி கவலைப்படாமல், கையோ கூழோ மக்கள் கொடுக்குற அதையெல்லாம் குடிச்சு அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தி தட்டில் ₹1 நாணயத்தை கொடுத்து இதை வச்சுங்க ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலை ₹1 கொடுங்க, ஒரு ஓட்டம் கொடுங்க, ரூபாய் 1 கொடுங்க, ஒரு நோட்டும் 1 கொடுங்க, ஒரு ஓட்டும் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வச்சோம். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நளினமாக, இந்த 2 வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். நாகரிகமாக நளினமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார். அதை கத்துக்கிறேன். அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் பட்டிருக்க மாட்டார்.